யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். வணக்கம் நெட்டி ஃபார் யூவர்ஸ். நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. இது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் பெரிய மியூசிக் தெரியும்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பெருமையாலாம் சொல்லிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இவர் எதுக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து தெளிவாக இருக்காங்க. எந்த பாட்டிலேருந்து எந்த மியூசிக்கை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டை வந்தவொடனே இங்கேருந்து தான் எடுத்துருக்காங்க, இந்த சாங்லேருந்து தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மர்ஜ் பண்ணி டக்குன்னு சுட போட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த வெஸ்டர்ன் சாங்ஸை எடுத்துடுறாங்க. அதை வந்து நம்ம ஒரு சில கிம்ஸ்லாம் பண்ணி ஒரு சில மேஜிக்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில புது மியூசிக் அப்படியே இன்க்ளூட் பண்ணி ஒரு புது பாட்டு மாதிரி போடுறாங்க. அதையும் வந்து மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஓவராலாக என்ன சொல்கிறாருன்னா, முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மியூசிக் டைரக்டர்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசித்து அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராக் மியூசிக்கை வாங்கிடுறாங்க, காசு கொடுத்து. அதை வாங்கிட்டு வந்து இவங்களே வந்து மியூசிக் போட ஆரம்பிச்சிடறாங்க கீபோர்டில் அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் அவர்கிட்ட நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த சொல்லும் போது அப்படி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக வந்து நம்ம இசைஞானிக்கு வந்து 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவரோட ஏஜ் வந்து 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து 75 இயர்ஸ் ஆஃப் இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து தலைமை ஏற்று நடத்துறது யார்? நம்ம விஷால் அண்ணன் தான். அப்படியே வந்து கூட சப்போர்ட்டிங்காக வந்து நம்ம பார்த்திபன் அண்ணனும் வந்து கூட சேர்ந்து பண்ணுறாங்க. மொத்தத்தில் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம இசைஞானி அவர்கள் பாட்டுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்வீட் உனக்கு பிடிச்சிருந்தா திருப்பி சாப்பிட்டா வெறுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இசைஞானியோட பாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, கேட்க தான் இன்னும் எத்தனை வாட்டிப்பா கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நெட்டி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம மணியண்ணன் அவர்கள் வந்து பேட்டைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு சேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அதுவே டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் KS. பாய்.